வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் பறிக்கச் சென்றவர் மீது துப்பாக்கிச் சூடு. மித்தனிய முக்கொலை விவகாரம், போலீஸ் அதிகாரி கைது. கொழும்பின் புறநகர வீடொன்றில் மர்ம படுகொலை, விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள். சபையில் இடைநிறுத்தப்பட்ட சாணக்கியன் சபாநாயகரால் வெடித்த பாரிய சர்ச்சை. ஜாலில் மதுபான நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம். சாணக்கியனுக்காக சபையில் கொந்தளித்த அர்ச்சுனா எம்பி, சபாநாயகருடன் முற்றிய வாக்குவாதம். கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிதாரி அம்பலமான மற்றொரு சம்பவம். மட்டக்களப்பில் இரு தரப்பினரிடையே உச்சகட்ட மோதல், கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். குளியாப்பிட்டிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக குளியாப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை குறித்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குளியாப்பிட்டி போலீஸ் பிரிவின் பிடதெனிய பகுதியில் உள்ள தோரப்பிட்டி தோட்டத்தில் தேங்காய் பறிக்க அனுமதியின்றி தோட்டத்திற்குள் நுழைந்ததற்காக தோட்ட காவலாளியால் குறித்த நபர் சுடப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 துளை துப்பாக்கியுடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மெதிரிகிரிய பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய சந்தேக நபரை குளியாப்பிட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். மித்தனிய முக்கொலை சம்பவம் தொடர்பில் வீரகெட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீரகெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மித்தனிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் நேற்றைய தினம் மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஜுலாம்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடையவர். துப்பாக்கிச் சூடு நடாத்திய சந்தேக நபர்களுக்கு 12 T56 ரக துப்பாக்கிகளை இந்த சந்தேக நபர் வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் அருண விதான கமகை மற்றும் அவரது 2 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். இதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பில் இதுவரை 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மித்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தலை ஹெந்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் தொடர்பான பல தகவல்கள் விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் வீட்டின் உரிமையாளரை பல நாட்களாக காணவில்லை எனவும் வத்தலை போலீசாருக்கு தொலைபேசி மூலம் நபரொருவர் தகவல் வழங்கியுள்ளார். முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வத்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, குற்றப்பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் வீட்டை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதன்போது வீட்டின் உரிமையாளர் சில நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் 56 வயதான சாம்லி ஹெர்மன் ஹோம்ஸ் என்ற தொழிலதிபர் ஆவார். உயிரிழந்தவர் திருமணமானவர் எனவும் 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் மனைவியிடமிருந்து பிரிந்து இந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நபரின் பிரேத பரிசோதனை 1ஆம் தேதி ராகம மருத்துவமனையில் வத்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அனுப்பப்பட்டது. அதில் கூர்மையான ஆயுதத்தால் களத்தில் வெட்டப்பட்டதால் மரணம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகர் இடைநிறுத்தினால் சபையில் வாக்குவாதம் வெடித்துள்ளது. கடந்த 20ஆம் தேதி மட்டக்களப்பு ஆரையம்பதி மகா வித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது மர்ம கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியதில் 2 படுகாயமடைந்தனர். அத்தோடு நேற்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் ஹோட்டல் ஒன்றிற்கு முன்னால் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் பலியாகி இருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து தெரிவிக்க முற்பட்ட நிலையில் இடையில் நிறுத்திய சபாநாயகர், இது ஒரு ஒழுங்கு பிரச்சினை அல்ல, ஆகையால் இது தொடர்பில் சபையொத்திவைப்பு மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம் என தெரிவித்தார். அத்தோடு இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல எனவும் சபாநாயகர் தெரிவித்தமையினால் சபையில் பாரிய வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர்.
நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக இன்றைய தினம் காலையில் ஒன்று திரண்ட மக்கள் மதுபான சாலைக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுந்தீவு மதுபான விற்பனை நிலையத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்தனர். நெடுந்தீவில் வடக்கு மாகாண ஆளுநரின் பங்கேற்புடன் நடமாடும் சேவை நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் இன்றைய தினம் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது குடியை விடு, பிள்ளைகளை படிக்க விடு, அரசியல் பேசவில்லை, ஆதங்கம் பேசுகிறது, போதையை ஒழிப்போம், அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் வேண்டாம் வேண்டாம், சாவு வேண்டாம், எமது குடும்ப விளக்கை அணைத்து விடாதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகர் இடைநிறுத்தியமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர், சபாநாயகர் இடைநிறுத்தி இது ஒரு ஒழுங்கு பிரச்சினை அல்ல, ஆகையால் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம் என தெரிவித்திருந்தார். இதையடுத்து சாணக்கியனுக்கு இது தொடர்பில் உரையாடுவதற்கு சபாநாயகரால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்விகளை கேட்பதற்கு இடமுண்டு, அதேபோன்று நான் கட்சி தலைவராகவும் காணப்படுகின்றேன், ஆகவே நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது, நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அங்கு துண்டு துண்டாக மக்கள் வெட்டப்படுகின்றார்கள், அதை எங்கு கூறாமல் எங்கு சென்று கூற முடியும், ஆகவே கிழக்கு மாகாணத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்குகள் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் மற்ற உறுப்பினர்களுக்கு நேரம் வழங்கப்படும் போது ஏன் சாணக்கியனுக்கு வழங்கப்படவில்லை என கோரி பாரிய வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புற்றிருந்தமை தெரியவந்துள்ளது. அதன்படி கடந்த 2024 டிசம்பர் 13 அன்று கந்தானியில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டலின் கீழ் குறித்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். தற்போது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையின் துப்பாக்கிதாரியை கொழும்பு குற்றப்பிரிவு 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இது தொடர்பில் தெரியவந்துள்ளது. மேலும் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் மரக்கறி வியாபாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் ஹோட்டல் ஒன்றிற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 31 வயதுடைய வர்த்தகரான டிலக்ஷன் என்பவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மட்டக்களப்பு அரசடி பகுதிக்கும் கல்லடி பாலத்துக்கும் இடையில் உள்ள வீதியோரத்தில் பட்டாரக வாகனங்களில் மரக்கறிகளை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவது வழமையாக உள்ளது. இந்நிலையில் சம்பவ தினமான நேற்றிரவு சுமார் 7 மணியளவில் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரான வியாபாரி தனது பட்டாரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த வாகனத்துக்கு அருகாமையில் இன்னொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்த நிலையில் இருவருக்கும் இடையே வர்த்தக போட்டி காரணமாக வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரர் உயிரிழந்த அண்ணாவுக்கு கையடக்க தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்து வரவழைத்துள்ளார். குறித்து நபர் அங்கு வந்து சகோதரனுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்ட வர்த்தகர் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அங்கு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் அவர் மீது 4 பேர் கத்தி மற்றும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.